Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த காலையிலோட கர்த்தாவே துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தாவே அந்த வசனத்தை நெய்த்திக்கும்படியாக நீ செய்த நன்மைகளை சாட்சியாக கேட்டு இப்படி வசனத்தை இன்னும் உயர்த்தி பிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நித்திய கன்மலையே, எங்கள் நித்திய கன்மலையே, நித்தியமாய் நான் நம்பும் கன்மலையே, நித்திய கன்மலையே, எங்கள் நித்திய கன்மலையே, நித்தியமாய் நான் நம்பும் கன்மலையே, பாவத்தை வெட்டொழித்தே இனி நீரே புகலிடமே, பாவத்தை வெட்டொழித்தே இனி நீரே புகலிடமே, சாபத்தை வெட்டெழுந்தே சரண் புகுந்தேன் அடைக்கலமே, சாபத்தை வெட்டெழுந்தேன் சரண் புகுந்தேன் அடைக்கலமே, நித்திய கன்மலையே, எங்கள் நித்திய கன்மலையே, நித்தியமாய் நான் நம்பும் கன்மலையே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம் பிரியமானவர்களே. சங்கீத புத்தகம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை வைத்துக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே கர்த்தருடைய வசனத்துடைய வார்த்தையின் வல்லமை என்ன என்பதை வேதம் நமக்கு விளக்க சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்கிற வசனத்தை கேட்கும் பொழுது, கிறிஸ்தவ மதம் என்பது மனுஷர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு சாதாரண, அது ஒரு மதம் அல்ல, அது ஆண்டோடத்தில் போய் சேர்க்கின்ற ஒரு மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நமது நாட்டில் வாய் பேசாத, காண முடியாத, கேட்க திராணியற்ற ஜீவனில்லாத விக்கிரகங்களையே தெய்வங்களாக நம்பி எத்தனை கோடி ஜனங்கள் அவைகளை தங்களை ரட்சிக்கும் என்று கட்டுக்கதைகளுக்கு தங்கள் இருதயத்தை சாய்த்து பாழாகி கொண்டிருப்பதை நாம் என்றைக்கும் பார்க்கிறோம். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னே ஆதியிலே வார்த்தையாக இருந்த தேவன் இன்றைக்கும் இப்படிப்பட்ட அவநம்பிக்கையோடு வாழுகின்ற ஜனங்களையும் தம் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்பதை எவ்வளவு உண்மையுள்ள சத்தியம் அல்லவா?
அதற்கேற்ற விடமாய் நடந்த ஒரு ரட்சிப்பை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, எங்கள் சபைக்கு இந்த காவாங்கரை என்ற பகுதியை சேர்ந்த ஒரு சில குடும்பத்தார் சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். அதில் அஸ்வினி என்ற ஒரு சகோதரி, ஒரு வாலிப மகள் சபையில் ரொம்ப ஆக்டிவ் மெம்பராய் சபையில் இருந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய அம்மாவோட சபைக்கு வருவார்கள். அப்போ நான் கேட்டேன், வீட்டில் இவ்வளோதானாம்மான்னு கேட்டப்போ, ஆட்கள் அதாவது வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் இவ்வளோதான்னு சொன்னப்போ, எல்லா அங்கிள் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் பெரியம்மாவுடைய ஒரு இவங்க இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, அதை குறித்து ரொம்ப வருத்தம். அவங்க மிக வைராக்கியமான ஒரு விசுவாசி. அவங்க சிட்டியின் சபையில் விசுவாசியாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய கணவர் கோயில்களெல்லாம் டான்ஸ் ஆடுறவர், தெருக்களிலே இந்த வேஷங்கள் போட்டுக்கிட்டு, இந்த விக்கிரகத்துடைய வேஷங்கள் போட்டுக்கிட்டு தெருவில் பஜனை பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு போகிறவர். அவர் எப்படியாவது கத்தருக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம சபையை குறித்து கேள்விப்பட்டு இங்கே நிறைய இப்படி விக்கிரகத்தை சேர்ந்த ஜனங்கள் கத்தருக்குள்ளே வருகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டீங்க, நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு அவரை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கூட்டிகிட்டு வாமா, பேசுவோம், ஆண்டவர் பேசுவார், செய்தி வேளையிலேயே கர்த்தர் அவரோடு பேசுவார்னு சொல்லி அவரை அந்த நாளிலே அழைத்து கொண்டு வந்தாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஒரே ஒரு வாரம் சபைக்கு வந்து அந்த நாளுடைய செய்தியிலே கர்த்தர் எல்லா காரியத்தை விளக்கமாக அவரோடு பேசின போது, அவரிடத்துல நான் கிடைப்ப சபை முடிந்த பிற்பாடு பேசின போது ஒரு குழந்தை போல இருந்தது. அவர் பேசுறது காரியம் எல்லாம் ஒரு சின்ன பிள்ளை பேசுவதை போல இருந்தது. ஆனால் எப்படியாவது ஒரு ஈர்க்கப்பட்டு அந்த விக்கிரகம் பக்கமாய் போய் இப்படி சாமி ஆடுகிற வேலையிலே அவர் போய் சேர்ந்து விட்டார். அந்த நாளில் அவர் 2 கையும் பிடிச்சி ஒப்பு கொடுத்து, இன்றையிலிருந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், நீ இப்படிப்பட்ட பாவமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஜீவன் இல்லாத எந்த ஒரு சாமி எனக்கு தெய்வம்னு நான் சொல்லவும் மாட்டேன், நான் உடனே ஞானஸ்தானம் எடுக்கணும் பாஸ்டர், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி அடுத்த வாரத்தில் அவர் ஞானஸ்தானம் பெற கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கெல்லாம் லேசான காரியம். அவருடைய வசனம் மகா வல்லமையானது என்பதை நாம் இன்றைக்கு வாசித்தோமே. அந்த வசனத்தினாலே எல்லா மனுஷர்களையும் சந்தித்து எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களையும் பாதாளத்தில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் தூக்கி எடுத்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. பிற்பாடு அவங்களுடைய குடும்பத்தில் மற்றும் இருக்கிறவங்களாம் வந்து ஞானஸ்தானம் பெற கர்த்தர் கிருபை செய்தார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாடிலும் கூட தகப்பனே, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்களா என்று கர்த்தாவே நம்ம யாரையெல்லாம் பார்த்து அப்போ ஆச்சரியப்பட்டு பார்க்கிறோமோ அவங்க எல்லாம் கூட கர்த்தாவே அப்போ இந்த உண்மையான தெய்வமாகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கடந்து வருகிறதை இன்றைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த சாட்சிக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் தேவன் தாமே இன்றைக்கும் அவர் ஆண்டுடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. முழு குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சித்தீர், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் ஒரு நாடு சோர்ந்து விடாதபடி, ஒருவேளை குடும்பத்தில் பாதி பேர் ரட்சிக்கப்பட்டு பாதி பேர் விக்கிரகத்தை இருந்தார்களே, ஆனால் கர்த்தாவே அப்போ அவங்கெல்லாம் எப்போ ரட்சிக்கப்படுவாங்க நம்ம பயந்து போகாதபடி நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே மாம்சமான யாவரையும் தம்மிடத்தில் இழுத்துக் கொள்ளுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு உற்சாகமாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிதான ரட்சிப்பை நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.